எல்லா உள்ள இறைவன் விநாயகரை வணங்குகிறேன். அகத்தியர் சித்தரின் அருள்வாக்கு ஜோதிட பதிவை தொடர்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 1/5/2024 அன்று எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான சுபகரமாகிய குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷிபராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ரிஷிபராசியில் ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்கிறார். அந்த காலகட்டத்தில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை வாரி வழங்கப் போகிறார் என்று இந்த பதிவிலே பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1 முதல் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்கள் கொண்ட தர்ம சிந்தனை, தெய்வீக வழிபாடு, எத்தனைய தோல்வியிலும் துவளாத இதயம் படைத்தவர்கள், எந்த நேரத்திலும் தைரியத்தை இழக்காத உள்ளம் கொண்டவர்கள், நீதி நேர்மை என்று கடைபிடிப்பவர்கள், அப்படியேப்பட்ட நீங்கள் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு கடந்த காலத்திலே 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தை கெடுத்திருப்பார். ஒரு சிலருக்கு ஆபத்தான நிலையை ஏற்பட்டிருப்பார். வீடு, மனை, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே கடன் பிரச்சனை, கோர்ட்டு வழக்கு இப்படி சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தங்களிடையே வேண்டாத விவாதங்கள்லாம் முற்றி பகை ஏற்பட்டிருக்கும். நண்பர்களுக்கு பகையை உண்டு பண்ணியிருக்கோம். ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பார். பிள்ளைகளுக்கு படிப்பில் மந்தநிலை ஏற்பட்டிருக்கும். உத்தியோகத்தினர்களுக்கு ஊர் மாற்றம், இடமாற்றம், பதவி இழப்பு இப்படிலாம் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு தீராத நோயினால் அடிக்கடி ஆஸ்பத்திரி சென்று பணம் செலவு பண்ணியிருப்பீங்க. இப்படியெல்லாம் நடந்திருக்கும் அந்த காலகட்டத்தில். இப்போ வரும் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இது மாறப்போகிறது. உங்களுக்கு அந்த சோதனை கட்டத்தை கடந்து சாதனை புரியக்கூடிய நேரம் வந்து விட்டது. சோகம் முடிந்தது, எழுந்தது யோகம். 5ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு பகவானை பற்றி 5லே வியாழன் வந்தால் ஆன்மீக ஞானம் சேரும், மிஞ்சிய புகழுங்கிட்டும், மேலவர்கள் தொடர்பு உண்டாகும், பொண்ணு மணியும் குவிந்துவிடும், புகழினுடைய சிகரம் ஏறிடுவீர்கள் என்று மிக அற்புதமான ஜாதக கணிதத்தில் எழுதி சொல்லியிருக்கார்கள். அந்த வகையிலே உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. பணமழை பொழிய போகிறது. மன்னர் போல் வாழ்க்கை வாழப் போகிறீங்க. ராஜயோக வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகும், தொட்டதெல்லாம் தொடங்கும், வெற்றி முரசு கொட்டும், குடும்பத்தில் கணவன் மனைவி மகிழ்ச்சி பொங்கும். உங்களுக்கு மகர ராசியிலே 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 5ஆம் முறையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை. இந்த பாகிஸ்தான் உங்களை கண்டிப்பாக பாக்கியவான் ஆக்குவார். அந்த பாகிஸ்தானத்தில் குரு பார்க்கும்போது அது என்ன சொல்லப்படுகிறதுனா, பாக்கிய சாரந்தனையிலே வாங்கான வேளாண் நோக்கில் தாக்கிய உணவெல்லாம் தகுந்து தூளாய் போகும். யோக்கியமாக வாழும் உயர்நிலையை கிட்டும். அந்த குடும்பத்தில் உங்களுக்கு இருந்தக்கூடிய அத்தனை தொலைகளும் பிரச்சனைகள் நீங்கும். பல வகையிலேயே லாபம் வந்து சேரும். தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து மீளுவீங்க. சென்றவரோடு ஏற்பட்ட விரை செலவெல்லாம் கட்டுக்குள்ளே வரும். புதிய தொழிலை செய்வீங்க. தொழில் அபிவிருத்தி பண்ணுவீங்க. ஒரு சிலர் கடை வச்சுருப்பார், இன்னொரு இடத்துல கடை வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். நல்ல ஒரு காலகட்டமாக இது அமையும். அந்த 9ஆம் இடத்து பார்வை பார்க்கறதுனால தகப்பனாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு ஆதாயம் கொடுக்கும். முன்னோருடைய சொத்து அதுலேருந்து ஆதாயம் கிடைக்கும். இப்படி கோயில் குளம்னு பல கோயிலுக்கு தரிசனம் செய்ய போவீங்க. மகனோ மகளோ திருமணமாக வந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். நல்ல அருமையான ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி காலம் அமையும். பிள்ளைகள் மூலம் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி காலம் அமையும். ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி காலத்திலேயே அமையும். 2வது பார்த்திங்கன்னா, அடுத்து குரு பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தை பார்க்குறார். 7ஆம் பார்வையில் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது லாபஸ்தானம் மிக சிறப்பாக அடையும் மகர ராசிக்கு. அந்த லாபஸ்தானத்துக்கு குரு பார்க்கும்போது அதை சொல்கிறான். குரு 11ல் குரு பார்க்கும்போது பார்வோற்றும் நன்மை தரும். விதி என்றாலும் வெற்றி கொள்ள துணிவு வரும். புது வாழ்வில் இணைந்திடுவோம். புத்திரரை போயிட்டிடலாம். அதிகார பதவிகளுக்கு வந்து சேர்ந்திடும்.
இப்படி எப்படிப்பட்ட ஜோதிடத்திலையும் கூட போட்டிருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசி நேயர்களுக்கு அமையப் போகிறது. வியாபாரம் சிறு வியாபாரிகள் முதல் பெரிய வியாபாரிகள் வரை முதலீட்டாளர்கள் பங்கு செய்யக்கூடிய வரைக்கும் அருமையான காலகட்டம். நல்ல லாபம் தரும், பணம் கல்லாப்பட்டி நிரப்பும். அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி அமையும். சிறப்பான பணம் மழை பொழியும். ஒரு மகர ராசி அடுத்து 9ஆம் பார்வையாளர் உங்கள் ராசியே குரு பார்க்குறாரு. குரு பார்க்கக்கூடிய நன்மைகள் உண்டு. அந்த வகையில் எல்லா வகையிலும் நன்மை தர போகக்கூடிய குரு பகவான் இது மிகச்சிறந்த இதாக அமையும். இந்த மகர ராசியில் பார்த்த இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு வேலை, தனியார் வேலை, அரசு துறை வேலை அமையும். நீட் தேர்வு, கேட் எக்ஸாமு, குரூப் 1, குரூப் 4 இப்படி எல்லா எக்ஸாம் எழுதினவங்களுக்கு அத்தனை பேரும் தேர்வு வெற்றி பெறுவீங்க. நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அருமையான ஜாப்பில் சேரப்போடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகான ஒரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு செய்யப்போகிறது. பொதுவாக அந்த குரு பயிற்சியில் மகர ராசியிலே சேர்ந்த நண்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் சுய ஜாதகத்திலையும் கொஞ்சம் பார்க்கணும். அந்த சுபகரமான குரு ஆட்சியோ உச்சம் பெற்றிருக்குமானால், அல்லது தசை நடந்தாலும் சரி, அல்லது அந்தரங்கம் நடந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்திலே குரு 10ஆம் இடத்துல குருவோ அல்லது சனியோ அல்லது புதனோ அல்லது சூரியனோ இவர்களிருந்து திசை நடந்தாலும் உங்களுக்கு அருமையான இந்த குரு பயிற்சி அமையும். பணமழையாக கொட்டும், மன்னர் போல் வாழ்க்கை அமையும், ராஜயோக வாழ்க்கை வாழ்வீங்க. இது அகத்தியர்களுடைய அருள்வாக்கு ஜோதிடம். என் நேயர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ அகத்தியத்தில் அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.